வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்கள் தமிழக விவசாயிகளை எந்தவிதத்திலும் பாதிக்காது என்றும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இணைய பாதுகாப்புக் கொள்கை 2020 முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். மாநில அரசின் பல்வேறு துறைகளின் புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு மாநில அரசு தயார் நிலையில் உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். வங்கி திவால் நடைமுறை, தொற்றுநோய் தடுப்பு ஆகியவற்றிற்கான புதிய சட்டத்திருத்த மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை, மும்பை அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளை எந்தவிதத்திலும் பாதிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் அம்சங்கள் வேளாண் விளைபொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் சட்டங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் மற்றும் கொள்முதல் செய்வோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் அரசு நெல் கொள்முதல் செய்வது எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு எதிரானது என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். வேளாண் பெருமக்களின் நலனை காக்க அனைத்து விதமான உறுதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்கும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கும் கூடுதலாக 25% மின் உற்பத்தி செய்யப்படுவதால் விவசாயப் பணிகள் உள்ளிட்டவைகளுக்கு தங்குதடையின்றி மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி என்ற இடத்தில் துணை மின் நிலையத்திற்கான கூடுதல் கட்டிடம் மற்றும் மின்மாற்றிகளை திறந்து வைத்து பேசிய அமைச்சர், தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவது எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் கூறினார். மத்திய அரசு அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வேளாண் மசோதாக்களால் தமிழக விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள சவால்களை முறியடிக்க தமிழக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தொழில் கூட்டமைப்பும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் இன்று உரையாற்றினார். கோவிட்-19 நோய் தொற்று காலத்திலும் தமிழக அரசு அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக அவர் கூறினார். தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தேசிய அளவில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை சர்வதேச தொழில்நுட்ப மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு இணைய பாதுகாப்புக் கொள்கை 2020, தமிழ்நாடு நம்பிக்கை கொள்கை, தமிழ்நாடு பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கொள்கை ஆகியவற்றையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இணைய பாதுகாப்புக் கொள்கை மாநிலத்தின் இணைய பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் பாதுகாப்பு மீறல்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு நம்பிக்கை இணையக் கொள்கை 2020 தமிழ்நாடு அரசு துறைகள் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசின் மின் ஆளுமைக்காக நம்பிக்கை இணையக் கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநாட்டைத் தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கனெக்ட் 2020 மாநாட்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் சிறந்த பங்காற்றிய நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் விருதுகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் வைகை ஆற்றின் குறுக்கே கொடிமங்கலத்தில் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளிக் கல்வி இயக்கக வளாகத்தில் சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் 353 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 25 துணை மின் நிலையங்களையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் கட்டமைப்பு அலகுகளுக்கு ஏற்ப காற்றாலை மின்சார உற்பத்தியை நெறிப்படுத்தும் சோதனை ரீதியிலான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்த ஆணையை தனியார் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் வழங்கினார். வங்கி திவால் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மீது திவால் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான உச்சவரம்பு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வங்கிக் கடனை திரும்ப செலுத்தாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை ஒத்திவைப்பது தொடர்பான திருத்தம் மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
திவாலான நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்த வழக்கை குறித்த காலத்திற்குள் முடிக்க வகை செய்யும் வகையில் வங்கி திவால் சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்கிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் 6 மாதத்திற்குள் திவாலான நிறுவனங்கள் மற்றும் தனி நிறுவனங்கள் மீது திவால் சட்ட விதிகளின் கீழ் இன்னும் நடவடிக்கைகள் தொடங்கப்படவில்லை. இதற்கான நடைமுறைகளை தொடங்க ஓராண்டு கால அவகாசம் வழங்கி மத்திய அரசு விரைவில் அறிவிக்கை வெளியிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு விவேக் தங்கா, பொதுமக்களின் நலன் கருதி மசோதாவில் சில பிரிவுகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிஜேபி உறுப்பினர் திரு அருண் சிங் இம்மசோதா மத்திய அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கை என்று குறிப்பிட்டார். அஇஅதிமுகவின் திரு விஜயகுமார், திமுகவின் திரு வில்சன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பினாய் விஸ்வம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் மசோதா மீது பேசினர். தொற்றுநோய்கள் தடுப்புப் பணிகளை தங்குதடையின்றி நிறைவேற்றும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொற்றுநோய் தடுப்பு திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. இம்மசோதா மீது பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், கோவிட்-19 நோய் தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் உள்ளதாக குறிப்பிட்டார். நோய் பரவல் தடுப்புப் பணிகளை நிறைவேற்றுவதற்கு கூடுதல் அதிகாரங்களை மத்திய அரசு பயன்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்வதாக குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கான 3 மசோதாக்களை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு, பணியாற்ற உகந்த சூழ்நிலை, அவர்களின் உடல் நலன் ஆகியவற்றை உறுதி செய்யும் நோக்கில் புதிய அம்சங்களுடன் இந்த மசோதாக்கள் கொண்டுவரப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அரசு தயார் நிலையில் இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவுரையின்படி தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் தயார் நிலையில் இருப்போம். அதே போன்று இந்த ஆண்டும் எது பாதிக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகள் எல்லாம் மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு, ஏனென்றால் வல்னரபிள் மேப் எல்லா மாவட்டங்களிலும் வைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுரைகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு, துணை முதல்வருடைய வழிகாட்டுதலோடு தலைமைச் செயலாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 22ஆம் தேதி தூத்துக்குடி வரவுள்ளதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்றைய தினம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான நவீன கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து மருத்துவக் குழு மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஏழை எளிய மற்றும் கிராமப்புற மக்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர்கள் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர். சாலபாளையத்திலிருந்து பேசுறேங்க. என் பேர் மனோன்மணி, எங்க வீட்டுக்காரர் பேரு சுப்பிரமணியம். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. இங்க நாமக்கல் முடியாதுன்னு சொல்லி இங்க இருந்து பெங்களூர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப இதா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க 4 லட்சம் ரூபாய் கட்ட சொன்னாங்க. நாங்க சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களால 4 லட்சம் ரூபாய் கட்ட முடியல. மோடி ஐயா திட்டத்துல நாங்க போய் கேட்டு ஏற்பாடு பண்ணி அதுல ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்காரு. மத்திய கவர்மெண்ட் மோடி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த திட்டத்துக்கு ரொம்ப நன்றி. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அம்மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி இந்த திட்டம் இக்கட்டான தருணத்தில் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
என் பேர் கௌரி, என் பையன் பேர் திவாகர். நெஃப்ராலஜி ப்ராப்ளம் இருக்கிற வாசி பிரைவேட்ல பார்க்க முடியல, அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலமா அடுக்கும்பாறையில பார்த்தேன். நானு அங்க பாரத ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலமா நான் பார்த்த வாசி என் பையனுக்கு உடல்நிலை நன்றாக இருக்குது. இப்போ வேற ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா எனக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயிருக்கும். இந்த பாரத ஆயுஷ்மான் திட்டத்துல நானு பயன்படுத்தின வாசி எனக்கு செலவு இல்லாம என் பையனை குணப்படுத்த முடிஞ்சிச்சு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய இந்தியா புதிய சிந்தனை என்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை, சாதனைகள், திட்டங்கள் குறித்த இந்த சிறப்பு நிகழ்ச்சி இன்று இரவு மணி 9:15க்கு சென்னை அலைவரிசை 1இல் ஒலிபரப்பாகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட 2,70,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். மொரப்பூர் அருகே பால் குளிர்விக்கும் நிலையத்தை அவர் இன்று திறந்து வைத்து பேசினார். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 261 சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த 261 சங்கங்களிலே 17 இது போன்ற தொகுப்புகள் பால் குளிர்பூட்டு மையமானது நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே இருந்து நம் பெறுகின்ற பாலை எடுத்து நேரடியாக சென்னைக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வகையிலையும் இன்றைக்கு 2,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அளவிற்கு நம்முடைய பகுதியிலே இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசானது பல்வேறு வகையிலே இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கும் வசதிகள் செய்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களும் இன்றைக்கு பால் உற்பத்தியாளர்களும் பயனடைந்து எதிர்வரும் காலகட்டங்களிலே அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். திமுக தோழமை கட்சிகளின் கூட்டம் வரும் திங்கட்கிழமை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைச்சரிவுகளில் காற்றின் உந்துதலின் காரணமாக ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை: நாளை வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்க கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதியில் காற்று மணிக்கு 45 55 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு 50 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் மேற்கொண்ட பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் ஆழ்கடல் மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரை திரும்புமாறு அழைக்கப்படுகிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 69வது பகுதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மை GOV இணையதளத்திலும் பதிவு செய்யலாம். கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்ய 1800117800 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். IPL கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்குகிறது. அபுதாபியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை சட்ட அமைச்சர் திரு CV சண்முகம் இன்று திறந்து வைத்தார். இதனால் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் உள்ள 13 கிராமங்கள் பாசன வசதி பெறும். நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதற்கு இதுவரை அளிக்கப்பட்ட அனைத்து அனுமதிகளையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்கள் தமிழக விவசாயிகளை எந்தவிதத்திலும் பாதிக்காது என்றும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை 2020 முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். மாநில அரசின் பல்வேறு துறைகளின் புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார்.
வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு மாநில அரசு தயார் நிலையில் உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். வங்கி திவால் நடைமுறை, தொற்றுநோய் தடுப்பு ஆகியவற்றிற்கான புதிய சட்டத்திருத்த மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கும் IPL கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை, மும்பை அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News _ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.